Hi, hello, vanakkam, welcome everybody to season 4, episode 12 of Enna Paattu Paada on your favorite Tamil Nostalgia channel. தமிழ் திரை இசை சார்ந்த ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி, இணையத்தில் இருக்கிற ஒரே ஒரு யூனிக் ஷோ இதுன்னு சொல்லலாம். நம்ம வாரம் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் திரை இசை பாடல்களை கொண்டு ஒரு குவிஸ் ஷோ நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன டாபிக் அண்ட் என்ன கேட்டகரிஸில் கேள்விகள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் 60s and 70s வந்த தத்துவ பாடல்கள். ஸோ உங்களுக்கே தெரியும், கண்ணதாசன் அவர்கள் எத்தனையோ தத்துவ பாடல்கள் எழுதியிருக்காரு, வாலியும் எழுதியிருக்காரு, நிறைய டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் குரலில் ஏகப்பட்ட தத்துவ பாடல்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்த பாடல்கள் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு தீஸ் பீப்புள், பட் அந்த டைம் பீரியட்ல வந்து தத்துவ பாடல்கள் தான் இன்னைக்கு நமக்கு டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ நம்மளோட கேட்டகரிஸ் டுடே ஆர் சிவாஜி கணேசன். ஸோ ஆப்வியஸ்லி நடிகர் திலகம் அவர்கள் நடித்த படத்திலிருந்து வந்த தத்துவ பாடல்கள். சிவாஜி கணேசன் இருந்தால் எம்ஜிஆர் கான் பி ஃபார் பிஹைண்ட். ஸோ புரட்சி தலைவர் இவர் நடித்த படங்கள்லேருந்து தத்துவ பாடல்கள். ஜேபி சந்திரபாபு அவர்கள் ரொம்ப யூனிக்கான வாய்ஸில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அவர் நடித்து அவர் குரலில் வெளிவந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில் இருக்க போகுது. எஸ் ராஜேந்திரன், புரட்சி நடிகர் எஸ் ராஜேந்திரன், இவருமே நிறைய தத்துவ பாடல் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பாடல்கள்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கும். அதர் ஹீரோஸ், மற்ற ஹீரோக்களும் தத்துவ பாடல்கள் பாடியிருக்காங்க, பட் நாட் சோ மெனி எஸ் இந்த ஹீரோஸ் மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் இந்த ஒரு கேட்டகரியில், மற்ற ஹீரோக்கள் எல்லாரும் இருப்பாங்க. அண்ட் ஹீரோயின்ஸ், ஹீரோக்கள் மட்டும் தான் தத்துவம் பேசலாமா, லேடிஸ் பேச மாட்டாங்களா? ஸோ பெண் குரலில் வந்த தத்துவ பாடல்கள் நம்மளுடைய கடைசி கேட்டகரியில் இருக்க போகுது. ஸோ இந்த 6 கேட்டகரியில தான் இன்னைக்கு கேள்விகள். ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். 100 பாயிண்ட் கொஸ்டின்ஸ் மைட் பி ஈஸியர், 300 மேபி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம். இன்னைக்கு நம்மளோட கண்டஸ்டன்ஸ் இது எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். கண்டஸ்டன்ஸை முதல்ல மீட் பண்ணுவோம். Today we have Maithili, Nalini and Sasikala. Hello, welcome all of you to the show. As always, நாம alphabetical order தான் நிகழ்ச்சி தொடர போறோம். So முதல் கேள்வி will be for Maithili. I am from Mumbai, bought up from Coimbatore. I am a housewife. Okay, Maithili, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சிவாஜி கணேசன் 200. It's a word cloud. So பாடலோடைய வரிகள் உங்களுக்கு ஒரு ஜம்பிள் ரூபத்துல வரும். இதை வச்சு நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ஜம்பிள் இதான். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, காலம் வெல்லம் வெந்த பின்னே வாங்கடா வாங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. எங்கள் தங்கராஜா, எங்க ஊர் ராஜா, எங்க ஊர் ராஜாங்கிறது படம் பேர். 1968 வந்தது. MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில, சவுந்தரராஜன் குரல்ல, கண்ணதாசன். இந்த காம்பினேஷன்ல தான் இன்னைக்கு மேக்ஸிமம் பாடல்கள் இருக்க போறது, அதுல சந்தேகமே இல்ல. another wonderful song இந்த காம்பினேஷன்ல இருந்து. மைத்திலி wonderfully opened with the 200 points. Fantastic. Next question is for Nalini. Hello everyone, நான் Nalini Ramdas. I am a retired teacher. I have also been in editing in a multinational company. I am interested in cine music and the old time songs, ரொம்ப favorite songs. ஓகே, நீங்க எடுங்க. நான் வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிறேன். 100. It's a word cloud. So உங்களுக்கும் ஒரு ஜம்பிள் ரூபம் தான் வரப்போகுது. Let's see if you can crack it. ரொம்ப ஈஸி பாட்டு, டக்குன்னு சொல்லிடு பாருங்க. தரை மேல் பிறக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான், அந்த வேர்ட்ஸ் தெரியல. தரை மேல் பிறக்க வைத்தான் சரியான பாடல். படகோட்டி படத்துல வந்த தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை தன் கண்ணீரில் குளிக்க வைத்தான். என்ன அருமையான வரிகள்ல. அண்ட் சச் பிரில்லியன்ட் கேப்சர் ஆஃப் அந்த லைஃப் ஆஃப் படகோட்டி. அது ரொம்ப அழகா. வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாட்டு இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில 1964 வந்த படம். டிஎம் சௌந்தரராஜனுடைய அருமையான குரல். With 100 points, you open your account, Nalini. Excellent going. Next question is for Sasikala. I am Sasikala from Erode. I am a government school retired teacher. Music தான், ஃபுட்டு, தூக்கம் எல்லாமே தான். ஓரளவுக்கு பாடுவேன். உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம் இப்போ. சிவாஜி கணேசன் 300. சிவாஜி கணேசன் 300. அட்வென்ச்சரஸா போயிருக்கீங்க. இட்ஸ் அ மீம். வைகை புயல் வடிவேலு வந்து உங்களுக்கு க்ளூ கொடுப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். உங்களுடைய க்ளூ இதுதான். என் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன நல்லவன்னு சொல்லிட்டானே. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் காட்சியம்மா,
தெய்வத்தின் சாட்சி அம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா. எஸ் எஸ் எஸ், அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா அப்படிங்கிற பாடல். அது ராஜா சார் இசையில வந்த படம். 1978ல டிஎம்எஸ் குரல்ல அப்கோர்ஸ் அண்ட் கண்ணதாசனுடைய வரிகள்ல. எக்ஸலண்ட் சசிகலா, ரொம்ப அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேரு, ஊரு, கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டில் முதல் கேள்வி இஸ் ஃபார் மைதிலி. மைதிலி, உங்கள் கேள்வி நீங்கள் எடுக்கலாம். எம்ஜிஆர் 300. ஓகே, உங்களுக்கானது ஒரு கலக்கல் பாட்டு. 2 பாடல்களுடைய சரண வரிகள் கலந்து வரப்போகுது. இந்த 2 பாட்டையும் கேட்டு 2 பாட்டையும் சொன்னாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸு. இதில் பாஸ் பண்ணால் பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் ஸோ த ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். இந்த பாட்டை கேளுங்க. கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். தெரிஞ்சுதா? செய்த தர்மம் தலை காக்கும். எஸ், ஒரு பாட்டு சரி. இன்னொரு பாடல். இல்ல, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. உங்களுக்கு தெரியல. அடுத்தவங்க யாருக்காவது தெரியுமான்னு பாக்குறேன். பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் they can give it a shot. நளினி, உங்களுக்கு தெரியுமா? தெரியல. சசிகலா, உங்களுக்கு தெரியுமா? இன்னொரு பாடல் என்னன்னு? இல்ல இல்ல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நானே ஆன்சரை கொடுத்துடுறேன். யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. இன்னொரு பாடல். போயும் போயும் மனிதருக்கிந்த புத்தியை கொடுத்தானே. இன்னொரு பாடல் தாய் சொல்லை தட்டாதே படத்துல வந்த பாடல். அது KV மகாதேவன் அவர்கள் இசையில, TM சௌந்தரராஜன் குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். அந்த இன்னொரு பாடல் தர்மம் தலைக்காக்கும். நீங்க பாடிட்டீங்க. தர்மம் தலைக்காக்கும் படத்திலே வந்தது அது. இதுவும் KV மகாதேவன் இசை, TM சௌந்தரராஜன் கண்ணதாசன் காம்பினேஷன் தான். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. கொஸ்டின் இஸ் ஃபார் நளினி. நளினி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். நான் ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிறேன். 100. ஹீரோயின்ஸ் 100. playing it safe again. It's a picture puzzle. So இந்த பிக்சரை பார்த்துட்டு நீங்க அந்த பாடலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு கார்ட்டூன் வடிவில் உங்களுக்கு க்ளூ. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். வாணிஜராம். இது அபூர ராகங்கள். அபூர ராகங்கள். எஸ், அபூர ராகங்கள் படத்துல வாணி ஜெயராம் குரல்ல வந்த ஒரு அபூர்வமான ரொம்ப அழகான பந்துவராளி ராகத்துல ஆரம்பிக்கும். அப்புறம் ராகமாலிகையாக போகும். பட் இந்த 7 ஸ்வரங்களுக்குள் பல்லவி பந்துவராளி ராகத்துல அமைந்தது. MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல வந்த பாடல் தான். அருமையா சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ 100 பாயிண்ட் தேர் ஃபார் யூ நளினி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சசிகலா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சந்திரபாபு 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுத்துருப்பேன். இதுல பாடலுடைய வரிகளுக்கும் படத்துடைய பெயருக்கும் இதுல ஒரு க்ளூ இருக்கும். நீங்க அதை 2 வச்சு பாட்டு என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். உங்களுடைய வரிகள் இதுதான். அறிவாளிகள் எல்லாம் ஆகாயம் தொடுவதில்லை, ஆகாயம் தொட்டவர் எல்லாம் அறிவாளியும் அல்ல. அன்னையின் ஆசி பெற்றவர் கூறியது, அரசியலில் தோற்றவர் உணர்ந்து பாடியது. அன்னை படம். பாட்டு என்ன? புத்தி உள்ள மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அதுதான் அந்த பாடல். வெற்றி புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்
இது எதுக்கு தெரியுமா கண்ணதாசன் எழுதினாருன்னு, அதுக்கு அந்த அரசியலில் தோற்றவர் உணர்ந்து பாடியதுன்னு எழுதினேன். அவர் வந்து ஒரு எலெக்ஷன்ல நின்றார் ஒரு தரம். எந்த வருஷம் எனக்கு தெரியல, மேபி இந்த படம் வந்து அந்த ஜஸ்ட் முன்னாடியா இருக்கும். அப்போ வந்து அவர் எலெக்ஷன்ல தோத்துட்டார். ஐ மீன் ஹி தாட் ஹி வில் வின் ஈஸிலி, ஏன்னா சோ ஃபேமஸ், இருந்தாலும் அவர் தோத்துட்டாரு. அப்போ அவர் அப்பா எழுதினாரு, நான் வெற்றி பெறல, புத்தி இருக்கிறேன், ஆனா எனக்கு வெற்றி கிடைக்கலங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல எழுதின பாடல் இது. சரியான யாருக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, சிச்சுவேஷன் சாங். ஆமா, இப்ப எலெக்ஷன் வருது, எத்தனை புத்திசாலிகள் தோற்க போறாங்களோ தெரியல. அன்னை படத்துல 1962 வந்த படம். ஆர் சுதர்சனம் அவர்களுடைய அருமையான இசை, சந்திரபாபு குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள்ல வந்த பாடல். So Sasikala, excellent 200 points there for you. And next question, we go to the third round. Next question is for Maithili. Maithili, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Heroines 200. ஓகே, இது வந்து அகைன் உங்களுக்கும் ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். இதை பார்த்துட்டு பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை மறக்கும் மூடன் வாழ்க்கையின் பாடம் படிப்பான் உடனுக்குடன். ஓடத்தின் மேல் அறிவுரை கூறு சொல்கிறாள் பாட்டி, கவுந்தி அடிகள் எனும் முதிர் பிராட்டி. மறக்காமல் கற்றிருந்தால் வேதம் நன்று, மதுரை எரியாமல் போயிருக்குமோ அன்று. மதுரை எரியாமல் போயிருக்குமோ அன்று. இது என்ன கதையோட ரெஃபரன்ஸ்னு புரிஞ்சுக்கோங்க. அங்கிருந்து வரும் பேக்வர்ட்ஸ். தெரியலையா? தெரியல. ஓகே, இது வந்து மூன்றாவது ரவுண்ட். நான் வந்து ஐ எம் கோயிங் டு பாஸ் இட் டு சசிகலா, சாரி நளினி. நளினி, உங்களுக்கு தெரியுமா? அது பூம்புகாரா படம்? பாட்டு தெரியுமா? தெரியாது. தெரியாது. சசிகலா, உங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கையினும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடனின் வாழ்க்கையை மறக்க ஒண்ணா வேதம், வாழ்க்கையினும் ஓடம். சூப்பர், எஸ், அருமையான பாட்டு, அழகாவும் பாடிட்டீங்க. மதுரை எரியாமல் போயிருக்குமோ அன்றுனால கண்ணகியோட கதைன்னு புரிஞ்சுட்டு இருக்கணும் இல்லையா? சோ அதான் பூம்புகார் படம். கவுந்தி அடிகள்ங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல பாடுவாங்க. அந்த கவுந்தி அடிகளா நடிச்சது யார் ஞாபகம் இருக்கா சசிகலா? கேபி சுந்தராம்பாள். எஸ், கேபி சுந்தராம்பாள். அவங்கள வந்து பார்த்தாலே ஔவையார் நம்ம நினைச்சு போனோம். இந்த படத்துல கவுந்தி அடிகளா நடிச்சிருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட அதே கெட்டப் தான், ஔவையார் கெட்டப் தான். அந்த படத்துல அவருடைய குரல்ல வந்த பாடல் 1964 வந்த படம் பூம்புகார். ஆர் சுதர்சனமுடைய மியூசிக் தான் இதுவும். கேபி சுந்தராம்பாள் குரல்ல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அவரோட படமே அவருடைய கதை வசனத்துல வந்த படம் தான், அவருடைய வரிகள் தான் இந்த பாடல். வாழ்க்கை என்னும் வழங்குகின்ற பாடம். ஸோ சசிகலா ஸ்டீல்ஸ் பாயிண்ட்ஸ் 200. நெக்ஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் நளினி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அதர் ஹீரோஸ்ல 200 போறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வரும். அந்த படத்தை பார்த்துட்டு அது என்ன பாட்டுன்னு நீங்க சொல்லணும். ஆனா உங்களுக்கு நான் 4 சாய்ஸ் கொடுப்பேன். அதுல இருந்து நீங்க கரெக்ட் ஆன்சரை பிக் பண்ணா போறோம். ஸோ உங்களுக்கான படம் இதுதான். இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இது எந்த பாட்டுல வரும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது. இந்த ஒரு பெண் இருக்கா இல்லையா, இது ஆக்சுவலி ஒரு ஆண் குரல்ல வரும் பாடல் தான். பட் அந்த பாட்டுல இந்த பெண்ணும் ஃபீச்சர் ஆகுறா. இது என்ன பாடல் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லணும். உங்களுக்கான சாய்ஸஸ் ஆர் தெய்வம் தந்த வீடு மீதி இருக்கு, அல்லது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆப்ஷன் 3 சம்சாரம் என்பது வீணை. ஆப்ஷன் 4 ஹூ இஸ் த பிளாக் ஷீப், அது யார் யார் யார். இந்த 4 பாடல்ல இந்த பெண் தோன்றும் பாடல் எது? ஐ திங்க் இவ கனகதுர்காவோ யாரோ மனைவி அமைதெல்லாம் நினைக்கிறேன். மன்மதல் இல்லையா? சோ மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஃப்ரம் மன்மதலிலே 1976 வந்த படம். மெல்லிசை மன்னர் இசையில ஏசுதாஸ் அவர்கள் குரல்ல வந்த பாடல், கண்ணதாசனுடைய வைர வரிகள்ல வந்த பாடல்னு சொல்லலாம். ஸோ நளினி, உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். சசிகலா, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஹீரோயின்ஸ் 300. இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. 2 பாடலுடைய வரிகள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. இதை கேட்டுட்டு 2 பாட்டையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணோம். 2 சொன்னதான் பாயிண்ட்ஸ். உங்களுக்கான வரிகள் இதான். குழந்தையிலே சிரித்ததுதான் இந்த சிரிப்பு, செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா, அதை குமரி பொண்ணு சிரிக்கும் போது என்ன வெறுப்பு, சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா, பிறந்ததுக்கு பரிசு இந்த சிரிப்பு அல்லவா, கொத்தும் போது கொத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை. அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை,
சொந்தம் என்பது மந்தையடி, அது சொர்க்கம் என்பது சந்தையடி. ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, ஆகாயம் பூமி எங்கும் இளமை சிரிக்குது. அழகா சிரிப்பாங்க சுசிலாமா அதுல. ரொம்ப அழகா பாடிட்டீங்க ரெண்டுமே சசிகலா. எக்ஸலென்ட், யூ கிராக்ட் இட் சோ வெல். முதல் பாடல் அடி என்னடி உலகம், அவள் ஒரு துறக்கதை படத்துல வந்தது 74ல. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில, எல்லா ரீசரி குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். இந்த படத்துல நடிச்சதால இந்த படத்துல ஃபட்டாஃபட் நடிக்கடி சொல்றாங்க. அந்த நடிகைக்கு ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமின்னு பேர் வந்தது. அவங்க தான் இந்த பாட்டுல பாடுற மாதிரி வரும். இன்னொன்னு ஆண்டவனின் தோட்டத்திலே அழகு சிரிக்குது, இது அரங்கேற்றம் படத்துல வந்தது. வி குமார் இசையில வந்த படம். சுசீலாமா குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். சசிகலா எக்ஸலென்ட், பியூட்டிஃபுல், பிரில்லியன்ட்லி கிராக்ட். 300 points there for you. அடுத்த கேள்வி சார் மைத்திலி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அதர் ஹீரோஸ் 300. அதர் ஹீரோஸ் 300 இஸ் ஆல்சோ a கலக்கல் பாட்டு. இது ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி சால்வ் பண்றீங்கன்னு. உங்களுக்கான கலக்கல் இதோ. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்து விடும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. தெரிஞ்சுதா? கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. அருமையான சாங், பி.பி. ஸ்ரீனிவாஸ். எங்கே வாழ்க்கை தொடங்கும், யார் என்பது யாருக்கும் தெரியாது, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்கும் இல்லை. பியூட்டிஃபுல் சாங்ஸ். கண்ணதாசனுடைய கீதை இதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பாடல்களும். இன்ஃபேக்ட் வாலி அவர்களுக்கு இந்த பாடல்கள் தான் வந்து ஒரு மோட்டிவேஷன் அமைஞ்சது. அவர் வந்து நீ couldn't succeed in the film industry, வாழ்க்கையை வெறுத்து திரும்பி ஊருக்கு போயிடலாம், ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம் அவர் கிளம்பினதும் இந்த பாட்டு கேட்டுட்டு தான் நோ அவரு நிறைய தடவை சொல்லியிருக்காரு, மயக்கமா கலக்கமா கேட்டுதான் வந்து திருப்பி இருந்தது. நல்ல வந்து ஒரு ரொம்ப ஒரு உயரிய தத்துவங்களை இந்த ரெண்டு பாடலையும். அதனாலதான் இதை வந்து ஐ கால் திஸ் கண்ணதாசன்ஸ் கீதை. அவர் சொன்ன கீதைன்னு தான் இதை சொல்லணும். ரொம்ப அருமையான பாடல்கள். கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க மைத்திலி. சோ நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல வந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் விஸ்வநாதன் ராமூர்த்தி, சிலஸ்டீன் PBS குரல்ல. இன்னொன்னு மயக்கமா கலக்கமா சுமை தாங்கி படத்துல வந்து, ரெண்டுமே 1962ல வந்த படங்கள் தான். இதுவும் விஸ்வநாதன் ராமூர்த்தி, ஜெமினி கணேசன், முத்துராமனும் ஜெமினி கணேசனும் நடித்தது. கரெக்ட். So 300 points there for you, Maithili. Excellent. And next question is for Nalini. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். நான் வந்து எம்ஜிஆர் 200. எம்ஜிஆர் 200. ஓகே. இது வந்து முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி பல்லவியில இருந்து நான் ஒரு வரியை கொடுத்துருப்பேன். நீங்க முதல் வரி என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரி தான். உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. எந்த பாடல்ல வர வரிகள்? சொல்லாதது. டைம் ஆயிடுத்து. உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. 4th ரவுண்ட் நான் வந்து அந்த அதர்வைஸ் கிளாக் வைஸ்ல பாஸ் பண்றேன். மைத்திரி உங்களுக்கு தெரியுமா? உள்ளம் தெளிவாகும், அடையாளம். டைம் எல்லாம் கிடையாது. சசிகலா உங்களுக்கு தெரியுமா? கண்ணை நீ நம்பு, அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. முதல் லைனை சொல்லுங்க. பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லைன் சொல்லலாம், என்னால பாயிண்ட் கொடுக்க முடியாது. கண்ணை நம்பாதேவ. ஆமா, கண்ணை நம்பாதே, என்னை ஏமாற்றும். ஆமா, எஸ். யாருக்கும் என்னால பாயிண்ட் தர முடியாது. நீங்க சொல்லி அவங்க பாடுறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சோ பட் எஸ், தட் இஸ் த ரைட் சாங். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை, அறிவை நீ நம்பு,
அறிவை தெளிவாக்கும் அடையாளம் காட்டும் பொய்யே இல்லாதது. சரியான பகுத்தறிவுக்கான வரிகள். நினைத்ததை முடிப்பவன் படத்துல எம்ஜிஆர் அவர்கள் பாடியது 1975 வந்த படம். எம்.எஸ். இசையில டி.எம். சௌந்தரராஜன் குரல்ல மருதகாசி அவர்களுடைய வரிகள். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை அன்பார்ச்சுனேட்லி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சசிகலா. இது உங்களுடைய கேள்வி, நீங்க எடுக்கலாம். சந்திரபாபு 300. சந்திரபாபு 300. இஸ் a மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வியில் உங்களுக்கே தெரியும் பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும். முதல் க்ளூலேயே நீங்கள் ஆன்சரை சொல்லிட்டா, முதல் க்ளூ நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். நீங்கள் அது கண்டுபிடிக்க முடியலன்னா அடிஷ்னல் க்ளூ கேட்கலாம். செகண்ட் க்ளூக்கு அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். தேர்ட் க்ளூக்கு அப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். அப்பயும் தெரியலனா இல் பாஸ். ஸோ உங்களுக்கு ஆனால் முதல் கேள்வி, ஒரு முதல் க்ளூ என்னன்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் அப்புறம் அதிலே கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இட்ஸ் அ ட்ரிவியா. கண்ணதாசன் அவர்கள் சொந்த தயாரிப்பில் வந்த படம். படத்தின் பெயருக்கு நேர்மாறாக இந்த படம் தந்த நஷ்டத்தினால் தான் உழலுவதாக கவியரசர் சொன்னதுண்டு. கண்ணீரே வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் என்ற பொருள்பட வந்த பாடல். இது எந்த பாடல்? படம் வந்து கருப்பு படம். கண்ணதாசன் நிறைய படம் தயாரிச்சிருக்காரு. கருப்பு படம். பாட்டு தெரிஞ்சலன்னா நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். ஓகே, இதுதான் இந்த பாடலுடைய ஒரு ஸ்டில். இது சந்திரபாபுவோடைய குரல்ல வந்த பாடல். இந்த பாட்டோடைய ஸ்கிரீன்ஷாட் இது. ஒரு ஐகானிக் ஸ்கிரீன்ஷாட் இது. இந்த பாட்டுக்கே, இது இந்த படத்துக்கே இது ஒரு டைட்டிலா இருந்தது, ஒரு இந்த பிக்சரா இருந்தது. இறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாளேனும் நாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ், பிறக்கும் போதும் அழுகின்றான். இது வந்து கவலை இல்லாத மனிதன் அப்படிங்கிற படத்துல வந்த பாடல் இது. இந்த படம் தயாரிச்சு அவ்வளோ நொடிச்சு போயிட்டாராம் கண்ணதாசனுக்கு. பயங்கர லாஸ். ஏன்னா இந்த படம் தயாரிப்புக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. டயத்துக்கு அதை ரிலீஸ் பண்ண முடியல. அது ஏகப்பட்ட நஷ்டம்ங்கிறதுனால கவலை இல்லாத மனிதன் படம் எடுத்தாரே ஒழிய அவருக்கு அவ்வளோ கவலை வந்து எடுத்தான். அதனால அவர் அதை சொன்னார்னு கேள்வி. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில சந்திரபாபு ஒரு குரல்ல வந்த பாடல் தான். இந்த படத்தை ஹீரோவே சந்திரபாபு தான். எம்.ஆர். ராதா அவர் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஸோ சசிகலா, நீங்க 2 க்ளூ எடுத்து சால்வ் பண்ணதால உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வழக்கமாக கொடுக்குற 300, அதை தவிர 200 பாயிண்ட்ஸ். ஸோ யூஆர் 1500 பாயிண்ட்ஸ். அன்அசைலபிள். உங்களை யாரும் இனிமேல் தொட முடியாது. யூஆர் கிளியர்லி டாமினேட்டிங் டுடே ஷோ. எக்ஸலென்ட் கோயிங். பட் அஃப்கோர்ஸ் மைத்திலி ஹேஸ் another சான்ஸ். மைத்திலி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சிவாஜி கணேசன் 100. உங்களுக்கான கேள்வி, முதல் வரி என்ன? ஸோ நான் பாடல் வரியில ஏதோ ஒரு வரியை கொடுக்குறேன். நீங்க முதல் வரியை சொல்லுங்க. உங்களுக்கான வரி தான். நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நினைக்கும் என்று. இல்ல, அந்த பாடல் இல்ல. இல்ல, உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. நான் பாஸ் பண்றேன். நளினி, உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே. தெரியல. சசிகலா, உங்களுக்கு தெரியுமா? ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, வாழ்க்கையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. ஆமா, அவன்தான் மனிதன் படத்துல வந்த பாடல் இது. 1975 எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில டி.எம். சௌந்தரராஜன் கண்ணதாசன் காம்பினேஷன். உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் சசிகலா. யூ ஸ்டோலன் ஃப்ரம் மைத்திலி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் நளினி. அதர் ஹீரோஸ் 100. அதர் ஹீரோஸ் 100. ஓகே, இது வந்து முதல் வரி என்ன? அகைன், கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் தெரியுமடா. எஸ், காசேதான் கடவுளப்பா.
கடவுளே. கடவுளெல்லாம் வந்து படம் வந்தது. பட் Okay. யா சக்கரம் படத்துல வந்த பாடல் இது. ஏவிஎம் ராஜன் நடிப்புல வந்த படம் 1968ல எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்களோட இசையில டி.எம். சௌந்தரராஜன் குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ நளினி அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. பியூட்டிஃபுல். 100 more points for you. And next question is for சசிகலா. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். எஸ்எஸ்ஆர் பரிதாபமா நிக்கிறார். அதுதான் 300. ஓகே. எஸ்எஸ்ஆர் 300 ஆல்சோ பாட்டுக்கு பாட்டு எடுத்து உங்களுக்கு இந்த க்ளூவை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பானே, இவனுக்கு தெரியவில்லையே பாவம், எங்கே இருக்கிறான் என கேட்கிறான், ஆத்திகன் தேடினால் கிடைப்பானா, நாத்திகன் ஆனால் அஞ்சுவானா, அவன் என்ன பித்தனா? அவன் பித்தனா? கடவுள் இருக்கின்ற கடவுள் இருக்கின்றானா? ஓகே. நான் வந்து ஐ கிவ் இட் டு யூ பிகாஸ் நீங்க டியூனை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி இது வந்து இறைவன் இருக்கின்றானா, அதான் அந்த பாடல். இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கிறான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், நான் ஆத்திகனானே நாகப்படவில்லை, நான் ஆத்திகனானேன் அவன் பயப்படவில்லை. அவன் பித்தனா படத்துல வந்தது. ஆர் பார்த்தசாரதி அப்படிங்கிறவருடைய இசையில வந்த படம். இது ஆக்சுவலி ஒரு டூயட் சாங். அதாவது டூயட்னா சோக பாட்டு தான். டிஎம்எஸ் அண்ட் பி சுசீலா. பி சுசீலா வந்து மனிதன் இருக்கின்றானான்னு பாடுவாங்க, இவன் இறைவன் இருக்கின்றான்னு பாடுற மாதிரி. அது வந்து விஜயகுமார் அண்ட் விஜயகுமாரியும் எஸ்எஸ்ஆரும் நடிச்சது. கண்ணதாசனுடைய வரிகள். சசிகலா நீங்க கரெக்டா டியூன் ஐடென்டிஃபை பண்ணதால உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் மைத்திலி. மைத்திலி உங்க கேள்வி நீங்க எடுங்க. எஸ்எஸ்ஆர் 100. எஸ்எஸ்ஆர் 100. ஓகே. இட் இஸ் அ மீம். ஸோ வடிவேலு உங்களுக்கு க்ளூ கொடுக்க போறாரு. மிஸ்டர் ஆண்டவர், நீங்க அடுத்த ஜென்மத்துல மனுஷனா பிறக்கணும், காதலிச்சு வேதனைப்பட்டு பிரிவு வழியில துடிச்சு பொண்ணுனா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும், இதுவே என் ஆணை அப்படின்னு 23ஆம் புலிகேசி சொல்லியிருக்காரு. என்ன பாடல்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலிலே அவன் காதலிக்கு வேதனையில் உழல வேண்டும். எஸ், இந்த பாட்டு தான் அவசரமா சசிகலா ரிவீல் பண்ண பார்த்தாங்க. வானம் பாடி டிஎம்எஸ் குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள். சோ 100 points there for you. உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் நளினி. நீங்க கேள்வி எடுக்கலாம். நான் எஸ்எஸ் ராஜேந்திரன் 200. எஸ்எஸ் ராஜேந்திரன் 200. ஓகே. இட்ஸ் a picture puzzle. சோ ஒரு பிக்சர் க்ளூ உங்களுக்கு கிடைக்க போகுது. தெரியறதா உங்களுக்கு? படம் கிளியரா தெரியுதா? தெரியுது. கண் இது கண்ணுக்குள்ள ஒரு ஹார்ட் சிம்பல். செகண்ட் பார்ட் நீங்க சால்வ் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துரும். செகண்ட் பார்ட்ல என்ன காட்டுது? செகண்ட் பார்ட்ல யமன் மாதிரி இருக்கு, கையில கதையெல்லாம் வச்சிருக்காரு. யமன் நோண்டி தானே கதை வச்சு பாரு. பெருமாளுங்க அது. பெருமாள் அது, சாரி. சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்காரு. ஓகே ஓகே. பெருமாள். அதுக்கு பெருமாள் எதுல இருக்காரு? பெருமாள் எதுல இருக்காரு? நான் இவ்வளவு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இது பூவா தாமரையா? இல்லங்க, இதய கமலமா? இட்ஸ் a rock. ஓகே. கண்ணுக்குள்ள ஹார்ட், ராக்குக்குள்ள பெருமாள். this leads to that ன்னு ஒரு arrow இருக்கு. இல்ல, உங்களுக்கு நிறைய நான் க்ளூ கொடுத்துட்டேன். நீங்க you are not catching on. I am passing it to மைத்திலி. நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியல. இல்ல, அதெல்லாம் இல்ல. இல்ல. சசிகலா உங்களுக்கு தெரியுமா? கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், நெஞ்சிலே ஆசை வந்தால் நீரிலும் தேனூரும்.
எஸ் 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 கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நான் அழகா இதுக்கு குழு கொடுத்தேன். நளினி நீங்க இதை சால்வ் சூப்பரா பண்ணவே இருக்கு இல்லை. திருப்தியா நானே ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எனிவே தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனந்தி படத்துல வந்த பாடல் இது. இதுவும் SSR விஜயகுமாரி காம்பினேஷன்ல வந்த படம் தான். MS விஸ்வநாதன் இசையில, TM சௌந்தரராஜன் குரல்ல, கண்ணதாசன் வரிகள். ஸோ எவர் கிரீன் காம்பினேஷன். அண்ட் சசிகலா ஐ திங்க் இந்த சீசன்ல இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. லாஸ்ட் கேள்வி இஸ் yours. ஸோ உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிடுறேன். இது வந்து சந்திரபாபு உடைய பாடல் ஒன்று கிளவுடில் உங்களுக்கு வரப்போகுது. சால்வ் திஸ் கிளவுட் ஃபார் தி கரெக்ட் சாங். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சின்ன சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு. எஸ், சிரிப்பு வருது இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து ஆண்டவன் கட்டளை படத்துல வந்த பாடல் இது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசனுடைய வரிகள். சசிகலா, பியூட்டிஃபுல். யூ க்ளோஸ் வித் வண்டர்ஃபுல் சால்வ் அகேன். அண்ட் சசிகலா யூ டன் எக்ஸலண்ட். ரொம்ப பிரமாதமாக விளையாடி மேக்ஸிமம் க்ளூ சால்வ் பண்ணி 2200 பாயிண்ட்ஸோட நீங்கள் இன்றைய எபிசோடியோடைய வின்னர். அண்ட் மைத்திலி வித் 600 பாயிண்ட்ஸ் அண்ட் நளினி வித் 500 பாயிண்ட்ஸ். எல்லாருமே அழகாக விளையாடினீங்க, நல்லா சால்வ் பண்ணீங்க. அண்ட் ஐ திங்க் உங்க மூலியமா நிறைய வாழ்க்கை தத்துவங்களையும் இன்னைக்கு நாம அசை போட முடிஞ்சது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹோப் யூ ஆல்சோ ஹேட் அ குட் டைம் பிளேயிங் திஸ். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாட சந்திக்கிறேன். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.